மீன் வறுவல் மாதிரியே கத்திரிக்காயும் வறுத்துருக்கான்னு பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கும். மீன் டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவலை நாமளும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கறிவேப்பிலை, இந்த மசாலா, இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பெரிய கத்திரிக்காயை ஸ்லேஸாக அரிஞ்சிக்கலாம். நைஸாக இந்த மாதிரி அரியும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரிஞ்சிடாதீங்க. ஒரு மீடியமான சைஸில் அரிஞ்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த கத்திரிக்காய். இந்த மாதிரி பாதி கத்திரிக்காய் தான் கிடச்சி, மிச்ச கத்திரிக்காய் சொத்தையாகிடுச்சு. இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமேல் மசாலாவுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், இல்லை பிளெண்டர் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் புளி கரைச்சல் எடுத்துக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயில் நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். முன்ன பின்ன ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னே போட்டுட்டு கடாயில் தோசைக்கல்லில் போட்டு நம்ம போட்டுட்டு அப்புறம் மேலே போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை நாம் தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஸ்லோவாக வச்சு நாம் ஃப்ளேமில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நல்லா நம்ம அர்ஜென்ட்டாக ஏதோ சாப்பிட்ணுனாக்கா இந்த மாதிரி கத்திரிக்காயாக இருந்தால் வீட்டில் இருந்தால் இல்லாட்டி வாங்கி கூட சூப்பராக செய்யலாம். கத்திரிக்காயை மசாலாலாம் போட்டாச்சு. நிறைய மசாலா போட்டு கறிவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பினாக்கா மீன் டேஸ்ட்டே கொடுக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், உப்பு, மிளகாய்த்தூள், புளி, மஞ்சத்தூள் இவ்வளோதான் இதுக்கான மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளாக சாப்பிட்ணும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.